சார்ந்த பெரியவர்களே, 35 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மேடையில் நான் முதலாக நமது அன்பிற்குரிய அன்பழகன் இவர்களுக்கு ஆதரவு அளித்து இங்கே 34 ஆண்டுகள் தொடர்ந்து ஒருவர் நாடகம் நடத்துகிறார் என்பது பெரிய விஷயம். அதனுடைய கஷ்டங்களை நான் அடுத்தாப்புல உங்கள்கிட்ட பேசுறேன். அதுக்கு முன்பாக கூட்டாக ஒரு பாடல் தனிப்பாடலாக இப்பொழுது வருகிறது. நாடகத்திற்கு முன்பாக உனக்காக பாடுறேன் ஊஞ்சிரிப்ப பார்க்கத்தாண்டி உயிரோடு 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 வாழுறேன். அடுத்தபடியாக இப்போது இன்னும் நாடகம் தொடங்கவில்லை. அவர்கள் விருப்பப்பட்டார்கள் என்பதற்காக ஒரு பாடல் காட்சியிடம் அதிலே பல நிகழ்ச்சிகளை நடத்தி நம் முன்பாக நிகழ்ச்சி நடத்துவதற்காக எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று காலையில் வந்து எங்களிடத்திலே செய்து காட்டினார்.
சிறப்பாக இருந்தது. அதை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதை ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிடுவேன். நாடகம் என்பது நாடகங்களை இப்பொழுது கிடையாது. அந்த நாடகத்தை உருவாக்குவது என்பது மிகவும் கடினம். திரைப்படம் என்பது ஆளை மாற்றிவிடலாம். நாடகம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது என்ன நிகழ்ச்சி என்று நீங்க யோசிப்பீங்க. பலகோர் நிகழ்ச்சி தான். இப்போ திரைப்படத்திலிருந்து கதாநாயகர்கள் வந்து நம்ம ஊருக்கு வந்துருந்து பேசிட்டு அப்படி இருக்கு ஒரு சின்ன கற்பனை. முதல்ல யார் வரான்னு பார்ப்போம். வணக்கம். எல்லாம் இருக்கீங்களா? உங்களை தான் கேட்கிறேன். நல்லா இருக்கீங்களா இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நான் உடம்புல சரியில்லை, தொண்டை சரியில்லை, அதனால கொஞ்சம் சிகிச்சை பெற்றிருந்தேன். ஆனா இந்த மாதிரி சொன்னாங்க. மன்னார்குடியில கண்டிதப்பேட்டையில ஒரு அற்புதமான திருவிழா, கோயில் திருவிழா இருக்குன்னு, வில்லுவன மாரியம்மன் அந்த கோயில் திருவிழா இருக்குன்னு சொன்னாங்க. நான் யோசிக்கவே இல்லை. தானா எனக்கு உடம்புல சரியாயிருச்சு. அந்த தெய்வத்தின் பேரை கேட்டோடனே உடம்பு சரியாயிருச்சு. வேகமா வந்தேன். வந்து பார்த்ததுல ரொம்ப அற்புதமா இருக்கு, அருமையா இருக்கு. ஏன்னா நம்ம மாரியம்மனை நம்புறவங்களுக்கு மாரியாதா நம்பிக்கையா இருப்பாங்க. எதுக்குறவங்களுக்கு அவங்க ஒரு எச்சரிக்கையா இருப்பாங்க. இந்த கேமரா எந்த தீர்வு எதுக்கு பேசாதீங்க. அதாவது ஒன்னொன்று சொல்லிக்கிறேன். சில நேரங்கள்ல மீன் பிடிக்கிறப்ப தூங்கிட்டே வலையை வீசுவாங்க. ஆனா அதுல முழிச்சிருக்க மீன் மாட்டிக்கும். அதுக்கு பேரு தான் விதி. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நடந்தத விபத்துன்னு எடுத்துக்கீங்க. நீங்க தப்புன்னு எடுத்துக்க கூடாது. யோசிங்க. அதாவது நடந்த முடிந்ததை கவலைப்படாம யோசிங்க. நம்ம வெற்றியிடக்கூடாதுக்காண்டி சில கூட்டம் இருக்கு. நாம அவங்கள தோற்கடிக்கணும். கஷ்டப்படுறதுக்கு பயந்தா கிடைச்ச வாழ்க்கை தான் வாழலாம், பிடிச்ச வாழ்க்கை வாழ முடியாது. நடக்கிறதுக்கு பாதையில் ஒரே இடத்துல நிக்க கூடாது. நடந்து நடந்து நாம தான் பாதையை உருவாக்கணும். ஆத்தா நல்லா இருக்கியாத்தா, தாராமட்டையில கை நிக்காதாத்தா, நல்லது இல்ல கோயில் முன்னாடி உட்காந்து. சரி, ரொம்ப லேடிஸ் முன்னாடி நிக்கிறது பக்கத்துல உங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்களதான் சொல்றேன். கொஞ்சம் தள்ளினுங்க. அதாவது ஒரு கோச்சுக்கு வேணாம். அது வந்து இது வந்து டெம்போ டிராவல்ஸ் இல்ல சுத்தி சுத்தி பேசுறதுக்கு. இது வந்து மேடை. ஒரு பக்கம் தான் பேச முடியும், நேரம் தான் பேச முடியும். தம்பி உருவாக்காரு. சரி, இப்ப ஒருத்தர் வந்திருக்காரு. எங்க அண்ணன் தேவைப்படுத்த வந்து வந்திருக்காரு. அவர் யாருன்னு பார்ப்போம். அவருக்கு எத்தனை பேர் ரசிகர் இருக்காங்கன்னு அதையும் பார்ப்போம். வாங்கினேன், வந்து பேசுங்க. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. கலைகளா, சரி உங்க பேரை சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசுறேன். சரி, உங்க கூட யாருமே வரலையா? எல்லாரும் இருந்தாங்க, இப்ப யாருமே இல்ல. இப்ப கேட்காதீங்க பிளீஸ். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கடந்து வந்து இருக்கேன். கடந்து போறதால வாழ்க்கை. சரி, நீங்க வந்தாலும் ஏதோ தத்துவம் சொல்லுவீங்க. நம்ம கணிதப்பட்ட மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு தத்துவம் சொல்லிட்டு போங்க. வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷம் தான். இப்படி வாழ்க்கையே கிடையாது. அது கசந்தான வாழ்க்கை. இன்பத்தையும் நினைச்சு போனா அது வாழ்க்கையே கிடையாது. கசந்துடும். துன்பம் இருக்கணும், இருந்துதான் ஆகணும். அதுக்காண்டி துன்பத்தை தேடி போக கூடாது. வந்தா வந்து போக கூடாது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைக்கிற கொஞ்ச நேரம் தான் வாழ்க்கை சொல்றோம். அந்த கொஞ்ச நேரத்துல ஒருத்தருக்கு வந்து துரோகம் நினைக்காம, கெடுதல் நினைக்காம, யாரு என்ன நினைக்காம ஒன்று போய் சந்தோஷமா வந்தாங்களே, அதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்ந்த உண்மையான மனுஷன் நம்மளும் எல்லாம் ஒரு மனுஷனா இருப்போம். இங்க எல்லாமே நல்ல மனிதன் கேள்விப்பட்டு அதை வந்தா இந்த மாதிரி சொல்லாங்க.
இந்த மாதிரி சொல்லாங்க, இந்த மாதிரி திருவிழா இருக்கு, கடிதப்பேட்டையில வந்து திருவிழா இருக்கு, நீங்க வந்து ஆகணும்னு சொன்னாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, வந்து நடிக்கணும் அப்படின்னு சொன்னேன். நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் ரொம்ப வற்புறுத்தினாங்க. இதை கூட சொல்ல யாருன்னு கேட்டேன். இந்த மாதிரி திரு புரட்சி வீரபாண்டின்னு சொன்னாங்க. நான் வரேன்னு சொன்னேன். வந்து பார்த்ததில்ல, சும்மா பார்த்தாலும் சும்மா அதறது இல்ல, இது சும்மா டெய்லர் தான்ப்பா அப்படி சொல்லாங்க. மேல்விதை நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. அதான் இப்ப பார்த்த சாத்தப்பட்ட மேல்விதை செம்மையா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப எனக்கு இங்க வந்தது, இங்க வருகிறதுக்கு, என்ன அழைச்சதற்கு கடிதப்பேட்டை மக்களுக்கும் ஊர் பெரிய மக்களுக்கும் முக்கியமா புரட்சி வீரபாண்டி அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, உங்க இப்ப வந்த பேட்ட படத்துல உங்களுக்கு பிடிச்ச வசனத்தை சொல்லிட்டு போங்க. அது எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். பேட்ட படம் வசனம் பிடிக்குமா பிடிக்காதா? யாரு யாரு நீங்க வாங்க எந்திரிச்சு வாங்க, நீங்க வாங்க வாங்க, அடிக்க மாட்டேன் வாங்க. எதுக்கு எதுக்கு வாயக்கின்றீங்க? பேட்ட படம் பேசிடலாமா? அது பேர் சொல்லிடலாம், பேசுங்கண்ணே. சத்தியமா சொல்றேன், அச்சு அட்டையோட ஓட விட்டுறேன், பாட போட திருப்பி வராது, பாத்துக்கோ. எவ்வளவு பொண்டாடிக்கிற குழந்தை செட்டி பண்ணிக்கிட்டு பார்த்துட்டு அப்படியே ஓடிடு. கொள்ள காலில் இருக்கு, பவனை சொல்லாம விட மாட்டேன். ஆட்டவை இருக்கா, நல்லவங்க வாழ்வாங்க, கொஞ்சம் நேரம் அவ்வளவுதான். சோதனை வரும், சாதனை எப்ப ஆகும்? நீங்க சோதனையை சந்திச்சாதான் சாதனையாகும். சரி, நீங்க ஒரு கபாலி பட வசனம் ரொம்ப பிடிக்கும், அது ஒண்ணு சொல்லிட்டு போங்க. தமிழ் படங்கள்ல வரும் வச்சுக்கிட்டு, மீசம் வச்சுக்கிட்டு, லுக்கி கட்டிக்கிட்டு நம்பியாரு ஏ கபாலி அப்படி சொல்ல உடனே குளிஞ்சு சொல்லுங்க ஜபா அப்படி சொல்லுவாரு. அந்த மாதிரி கபாலி வச்சாரா? கபாலிடா யாரு? செட்டிகா வேகமா ஒத்தையில நிக்கிறேன். தில்லு இருந்தா மொத்தமா வாங்கல, வச்சா சும்மா ஆதரவு இல்ல. கடா வரங்க ரொம்ப தாக்கி ரொம்ப நன்றி நன்றி. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் ஆண்டவரை வேண்டிக்கிறேன், மாறி வர வேண்டிக்கிறேன். நன்றி வணக்கம், தேங்க்யூ. சரி, நீங்க ஒவ்வொருத்தரா வருவாங்க. இப்ப அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒண்ணு இருக்கு, அதை பார்த்து அதுக்கு செல்வி வாமா, நீராட கொண்டு வா. இல்லம்மா, நம்ம வயல்ல அறுத்த நெல்லை தெண்டல்ல போட்டு வர்றேன். இந்த வருஷம் நம்ம வயல்ல அருமையான விளைச்சல். கஜா புயல் அடிச்சாலும் இந்த வருஷத்துல நமக்கு மட்டும் நல்ல விளைச்சல் இருக்குது. காரணம் என்ன சொன்னீங்கன்னா, பஞ்சக்காவியம் தெளிச்சேன், இயற்கை முறையில இயற்கை உரத்தை போட்டேன். அதனால நம்ம வயல்ல அருமையான விளைச்சல். செல்வி இருமா, நல்லபடியா படிக்க வச்சிருக்கீங்க. நல்லபடியா படித்தேன். இப்போ நாளைக்கு காலேஜில் ஜாயின் பண்ணுறேன். நல்லா இருப்பா. பட்ட கஷ்டத்துக்கு நல்லா படித்தேன். ஸ்டேட் லெவலில் முதல் மதிப்பெண் வாங்கி காம்பஸ் இன்டர்வியூவில் நல்ல வேலை கிடைச்சிருக்கு. நல்லா வருவப்பா. அண்ணன் கூட காலேஜுக்கு போயிட்டு வாமா. வாங்க வாங்க வாங்க, வாங்க. என்ன சொல்ல? நீ வந்து நம்ம குடும்பத்தில் அதிகமா படிச்சது, நீ வந்து வேலைக்கு போகணும்னு தேவையில்லை. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஆசை அம்மா என்னுடைய ஆசையும். சொல்லுமா. ஆமா,
என்ன பரிமளம் வந்து வேலை கேட்கறது நம்ம குடும்பத்துல வேலைக்கு போகலாமா? என் பொண்ணு என் குடும்பத்துல அதிகமா படிச்சிருக்கிறான். அவ வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறான். என் ஒரு அக்கால உனக்கு கட்டி கொடுத்தேன், அவளும் ஆய்ப்பாய்ச்சல போயிட்டா. சரி, என் பரிமளம் எனக்காக வேண்டிதானே இருக்கு. அதை ஏன் நீ வந்து வேலைக்கு போய் சொல்றீங்க? பரிமளா நீ போக வேண்டாமா? மாப்பிள்ள போச்சுறாங்க. ஏன் என் பொண்ணு அதிகமா படிச்சிருக்க வேலைக்கு போன உனக்கு என்ன இருக்கு? கொஞ்ச நாள் போகட்டுமே. ஆனா அப்படியே போகும் பொழுது அந்த ஆத்துக்கரையெல்லாம் பஞ்சு இருப்பாரு, இந்த பக்கத்துல சிதம்பரத்து மாமா இருப்பாரு. ரொம்ப பேர் சைட் அடிச்சு நம்மளுக்கு வேலை வேஸ்டா போயிடும். மாப்பிள்ள அப்படின்னா நான் சொல்றேன் கேளுங்க. கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் அந்த பொண்ணை வேலையை விட்டு உங்களுக்கு என்ன இல்லை. சரி பரிமளா யோசனை பண்ணி பாருமா. நல்லா வேலைக்கு போ. சரி போயிட்டு ஒண்ணுகிட்ட என்ன பேச நான் சமாளிக்கிறது. ஏன் வெட்டி போய் மாதிரி ஏன் நிக்கிறான். அப்படியா கவலைப்படாதீங்க. என் பொண்ணு யாரு தெரியுமா? என் பொண்ணு பரிமளா. உங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் மனைவியா வரப்போலாம். உண்மைதானே? நீங்க அது வரைக்கும் ஐயசாமி கடையில இட்லி வாங்கி சாப்பிட்டாலும் சரி, இல்ல அம்பரத கடையில இட்லி வாங்கி சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்பரது எல்லாம் 4 நாள் இட்லி வாங்கி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நீ சொல்றது உண்மைதானே? பரிமளம் எனக்கு தானே? சொல்றேன் கேளுங்க. அப்புறம் என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அப்புறம் என் பொண்ணு தானே உனக்கு சமைச்சு விட போகுது. ரொம்ப பேர் இப்படி சொல்லிட்டு பொண்ணை கொடுக்கறதே இல்லை. அதனால உன்னை பாத்துக்கிறேன் மாமா. மறந்துடாது மாமா, பரிமளம் எனக்கு தான் மாமா. கண்டிப்பா உனக்கு தான் மாப்பிள. போ மாப்பிள. இல்லப்பா, இன்னைக்கு முதல் நாள் வேலை இல்லையா? வேலை கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க எனக்கு காதெல்லாம் கிடைச்சது அதிர்ஷ்டம் சொல்றீங்க, அப்படிதானே? உண்மையே முத்து, நீங்க காதெல்லாம் கிடைச்சது ரொம்ப அதிர்ஷ்டம் தான். ஒரே காலேஜ்ல படிச்சோம், இப்ப ஒரே அவசியம் நம்ம அவசியம். கண்டிப்பா அது நான் செஞ்ச அதிர்ஷ்டம் தான். சரி, வாயால ஒரு வார்த்தை கூட காதலிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. முதல்ல யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ. நம்ம காதலிக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாம இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஐ லவ் யூ சொல்றேன். என்ன முத்து எதுவுமே பேசாம இருக்கீங்க? நீங்க தானே சொன்னீங்க நாளைக்கு சினிமாவுக்கு போலாம்னு சொன்னீங்க. நீங்களும் பேசுறீங்க, நான் வெயிட் பண்றேன். ஊருக்கு என்ன மாமா, எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, நம்ம தான் இப்படி இருக்கோம். நல்லா இருக்காங்களா? இருக்க கூடாத இந்த பாட்டு போயிட்டா 2 வாரம் ஊர்ல இருந்தா இல்ல மாமா, இல்ல மாமா, இந்த சின்ன பசங்க நல்லா இருக்கிறது உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத. இப்பதான் அவன் அவனும் கல்யாணம் பண்ணிருக்கான். என் குடும்பத்திலயுமா? என்ன மாமா சொல்லி வச்ச? சரி, முன்னாடி ஒரு மணி நேரம் நான் பேசுறேன். அப்படியா? சரி, ஏதாவது நடக்குமான்னு கேட்டேன். ஒண்ணு நடக்கலையா? என்ன மாமா இப்படி சொல்ற? என் குடும்பத்திலேயே குழப்பத்தை உண்டாக்கிட்டியா? பொறுமையா பார்ப்போம். போட்டு போயிட்டா அதான்டா நாங்களும் நாசம் போயிட்டோம். என்ன மாமா, நீ பெற்ற 2 தீவண்டி வந்திருக்கு போல இருக்கு. உங்களுக்கு என்னடா வர வச்சேன்? எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன்டா. என்ன வர வச்சிருக்கேன் உங்களுக்கு? என்னதான் வாங்கி வச்சேன்? 2 பேரும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சியா? கல்யாணமா? கல்யாணமா? காலையிலேயே கேடு வச்சு விட்டு ஊத்துறேன். சரி, மத்தியானம் சோள மஞ்சள் கட்டி ஊத்துறேன். ராத்திரிக்கு என்ன பண்றேன்? சோத்தை வச்சு போடுறேன். தேசம் அடி கொடுக்குற மாட்டேன். சரி. 3 நாளையில காலி பண்ணி விடுறாயா? அடிச்சு பட்டி
நான் போயிடுறேன். பஞ்சு வைக்கிற சொல்றான், இலை தான் மாறுது, ஆறு மாறுது. இலை மாறி இருக்கு ஆச்சாரத்துல. இதனாலதான் என் பிள்ளை இவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி போற மாப்பிள்ள என்னடா ஏ நைனா, நீ சோறு போடுறது கஞ்சி ஊத்துறது எல்லாம் துப்பாக்கூரு எல்லாம் பக்கத்து விட்டு மாமிக்கு தான் ஊத்துறா சோறு போடுறா. அதெல்லாம் நல்லா ஊர்ல 9 படியா ஆக்கிவிட்டா. எங்களுக்கு ஒருத்தனும் பொண்ணு தர மாட்டா. என்ன குடும்பமா இருக்கு. கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கல்யாணம் பண்ணி என்னடா பண்ண முடியா? நீ என்ன பண்ணா நாங்கள் பண்ணுவோம். இவனுக்கு பிள்ளையா பிறந்தா புதுவனத்துல வந்து சாவலாம். புதுவனத்துல வாய் விழுந்து சேர்த்து எனக்கு கிட்டது பண்ணி வைக்கிறா. ஹோட்டல் கட்டி இன்னைக்கு லைட்டெல்லாம் போட்டு சோடிச்சிருக்கணும். யார் இவ்வளவு படம் எடுத்துட்டு போறேன்? ஐயா மாமா அதான் பேசி திட்டிக்கலாம் மாமா. வாங்க மாமா போவோம். நான் தான் மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை தகவல் மையம் எங்க மழை பெய்யுது? அவன் வானிலை இருக்கிற மழை பெய்யுதுன்னு சொன்னா ஆடி மாசம் வீடு மண்டையை குழக்குது. ஐயா, என் பேரு பாண்டி. பக்கத்து ஊர் தான் என் ஊரு. இந்த ஊர்ல அதிகம் விவசாயம் பண்றது யாரும் கேள்விப்பட்டேன். எல்லாரும் உங்களா சொன்னாங்க, அதான் பார்த்து விசாரிச்சு போகணும் ஐயா. ஆமா தம்பி, நாங்க பரம்பரையா விவசாயம் பண்ணிட்டு வர்றேன். நான் என் பாட்டை நம்மாழ்வார் வழியில தான் நான் விவசாயம் பண்றேன். அதனாலதான் எனக்கு இந்த ஊர்லயே நல்ல மகசூல் எடுக்கிற விவசாயின்னு பேர் இருக்கு. அது மட்டும் இல்ல தம்பி, பயிர் சுழற்சி முறையில நெல், எள்ளு, கோதுமை இப்படி மண் வளம் கெடாம இருக்கிறதுக்கு விவசாயம் பண்ணிட்டு வரோம் தம்பி. சரியா சொன்னீங்க ஐயா. இப்போ நானும் படிச்சுட்டு விவசாயம் பண்ணுங்கிற ஒரு விழுப்புணர்ச்சி நடத்திட்டு வரேன். அதனால ஏழை விவசாயிகளுக்கெல்லாம் விவசாயம் பண்ணுங்கிற விழுப்புணர்ச்சி பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம நான் சொந்த ஊர்ல ஒரு விவசாய உறவுகளை வச்சிருக்கேன் ஐயா. உங்களுக்கு என்ன உதவினாலும் விவசாயம் மூலமா கேளுங்க ஐயா, நான் தர்றேன். இதோட காரியம் கட்டிட்டு சொல்றேம்மா தம்பிக்கு நம்ம வீட்டுல செஞ்ச நவதானிய கூழ் உணவு கொடு. ஐயா, இவங்க என் பொண்ணு விவசாய கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கா. சரி, இந்த வயசுல விவசாயம் பண்றதை பத்தி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி. படிச்ச இளைஞர்கள்லாம் எனக்கு வேலை இல்லை, வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல இருந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போய் வெளிநாட்டுல அவன் சொல்ற வேலையெல்லாம் செய்யறான். இங்க வயக்காட்டுல இறங்கி வேலை செய்ய மாட்டேங்கிறான். அந்த இந்த இளைஞர் மாதிரி இளைஞர்கள் வயக்காட்டுல வேலை செஞ்சீங்கன்னா விவசாயம் நம்ம நாட்டுல கையாலே பிடிக்க முடியாது தம்பி. கண்டிப்பா ஐயா. ஐயா, உங்களுக்கு விவசாய கடன் உதவி வேணும் கேளுங்க, எங்க சொந்த மூலியமா செஞ்சு தருவோம் ஐயா. இல்லைங்க, நான் படிச்சது விவசாயம் மூலியமா விவசாயிகளுக்கு மட்டும் நன்மை செய்யணும்னு தான் நான் படித்தேன். அதனாலதாங்க எல்லாத்தையுமே நான் விவசாயிகள் செய்யறதுக்காக தான் இந்த கடன் உதவி, விழிப்புணர்ச்சி, உரக்கடை எல்லாமே விவசாயத்துக்காக ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். என் பொண்ணு கல்லூரியில விவசாய கல்லூரியில படிக்குது, விவசாய படிப்பு. அதனாலதான் உங்ககிட்ட கேக்குது. நீங்க சொன்ன விவரங்கள்ல கடிதப்பட்ட விவசாயிகளுக்கு நான் சொல்றேன், உங்களை பத்தி சொல்றேன் தம்பி. சரியா, பக்கத்து ஊர்ல உள்ளிக்கோட்டை, ஆலங்கோட்டை, நான் பக்கத்து ஊர் கீழப்படி எல்லாருக்கும் நான் போய் நிறைய விவசாயிகளை பார்க்கணும். நான் பார்த்து வரையா, ரொம்ப நன்றி. மாப்பிள்ள பரமேஸ்வரா, மாப்பிள்ள பரமேஸ்வரா, மாப்பிள்ள பரமேஸ்வரா, இந்த இடத்த கொடுக்க ஒரு பிரச்சனை பண்ணான்னு அந்த அறிவு அவன் கதை என்ன மாப்பிள்ள முடிஞ்சிச்சான். மாப்பிள்ள ஊர்லயே பெரிய மனுஷன் நீ. சொல்லுவாப்ல, சொல்லுவாப்ல, சொல்லுவாப்ல. அதெல்லாம் முடிச்சிருவாரு எங்க ஐயா, வல்லத்துக்குள்ள சொல்லி விட்டுருவாரு. சரி சரி மாப்பிள்ள, அப்படியா மாப்பிள்ள? சபாஸ் மாப்பிள்ள, சபாஸ். ஆனா நம்மளை எழுத்து
உயிர் வாழ முடியாதுன்னு அந்த பையன் அறிவுக்கு தெரியல. அந்த பையன் அறிவுக்கு தெரியல. ஆனா அந்த பையன் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னொன்னு மாப்பிள்ள, நான் இன்னொன்னு ஒரு கேட்கிறேன். இந்த வாட்டப்பேட்டை கட்டணும்னு ஒரு இடம் கட்டியல்னா? ஆமா, அது கிடைச்சிச்சா மாப்பிள்ள உங்களுக்கு? கிடைச்சிட்டு மாமா. அது எங்க இருக்குன்னா நம்ம மதுரை வயல்ல, ஆமா, அதுக்கு பக்கத்துல நம்ம சிதம்பரம் வயல் தான். சிதம்பரம் வயலா? அதான் சிக்கல். என்ன மாப்பிள்ள, இடம் கிடைச்சது தெரியா, அப்புறம் அதுக்குள்ள ஒரு சிக்கல் தெரியா, என்னங்கிறத எனக்கு ஒன்றும் புரியலையே மாப்பிள்ள. அந்த சிதம்பரங்கிற உன செய்மலை விவசாயத்தை பண்ணி பண்ணி என்ன செய்திட்டு இருக்காங்க. சரி மாப்பிள்ள. அவன் வயல் மாமா. அப்படியா மாப்பிள்ள? அந்த பையன் சிதம்பரம் இருக்கான் பாரு, அவன் நம்ம ஊர்ல விவசாயம் பண்றேன்னு, நம்ம ஊர்ல விவசாயம் பண்றேன்னு நம்ம ஊரே கெடுத்தவன் அங்க சிதம்பரம் தான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? சாணி அள்ளி தெளிக்கிறான், மாட்டு கோமியத்தையும் அள்ளி தெளிக்கிறான், டவுட்ல கொஞ்சம் மண்ணனே கழிக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அந்த பையன் நம்மளுக்கு இடத்த கொடுக்க மாட்டானே, நான் கொடுக்கவே மாட்டான். ஆனா நம்ம வேற வழியில தான் அவங்கள போய் வாங்கணும் அவனு. சரி மாமா, என்ன வழியை கண்டுபிடிச்சு அந்த நிலத்தை வாங்கியே ஆகணும். என்ன மாமா? கண்டிப்பா வாங்கணும். வாங்கிடுவோமா? வழி கிடைக்குமா? கண்டிப்பா வாங்கணும். வழி வந்துட்டு போட்டு போயிட்டா சரியான நேரத்துல வந்திருக்கடா. அப்படி உங்களுக்கு பிரச்சனை? சரியான நேரத்துல வந்திருக்க. இல்ல, நான் வந்து நிலத்தை கேட்டா கொடுக்கல, இந்த சிதம்பரம் கொடுக்கல. அந்த நேரத்துக்கு நீ சரியான நேரத்துல வந்திருக்க. எனக்கு ஒரு யோசனை சொல்றா. இவ்வளவுதானையா? பாட்டு போய்தான் நான் இருக்கிறேன். போட்டு போய்தான் சேர்த்து நான் தாண்டா உங்களை மாதிரி மரியாதைக்கெல்லாம் இறக்கணுமா செய்யணும். நல்லா வேலை செய்யுங்கிறா. காரணம் நம்ம சிதம்பரத்தை ஓவர லாபம் அவன் தானே, சாமானியம் மசிய மாட்டானே. சரிடா, நல்லா சொல்லு. என்ன பண்ற? அதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்கா. அதுக்கு 1000 ரூட்ல தான் போகணும். சரி சொல்லு. என்னங்கிறியா? அவன்கிட்ட ஒரு பொண்ணு இருக்குல்ல? சரி. அந்த பொண்ண சரி அரவசத்துக்கு கட்டி கொடுத்துரு. பரிமளா தானே எனக்கு பொண்ணு. ஏன்னா நீ வேற கெடுக்கிற தோட்டம் நாசமா போனவனோட நிலமும் வேணுங்கிறாங்க. அப்புறம் பொண்ணு வேணும். ஏதாவது ஒன்று வழிக்கு வந்தாங்கன்னா முடியும். இந்த கட்டா நிலம் தானா வருது. பரிமளா எனக்கு வேணும்டா. அந்த நிலம் அதுக்கு என்ன எல்லாம் பண்ண சொல்ற? பரிமளாவுக்கு நீ எல்லாம் சிதம்பரம் நிலமும் ஓடுங்க. அப்புறம் பரிமளமும் சிதம்பரம் என்ன லேசானாலா? கட்டத மாட்டேங்கிறியே. பெரிய விவசாயங்கிறான், 2 லோடு நெல்லி வச்சுறாங்கிறான், நம்மளால வாருங்கிறான், அந்த வார்த்தை போட்டாங்கிறான். என்னடா விளையாடுறியா? ஐடியா கேட்கறாங்க. அப்புறம் தட்டு புக்குங்கிறாங்க. என்ன கேட்கணும்ல ஒரு முடிவு போட்டு போயிட்டா. அதுக்கு போய் அவன் கூட எதுவும் போய் ஒன்றா கொண்டு போகிறா. ஏண்டா அந்த யோசனை சொல்றீங்க. வாங்கினீங்க அப்புறம் ரூட்டு போட்டு பசா விட போறியா? உண்டா போயிருக்கலாம். பரிமளா வேணும்னாங்க. நீங்க யாரா கேட்க பரிமாணம் ஓடுற அந்த பக்கமா என்ன பண்ண சொல்றேன்? நம்ம பொண்ணு கிடைக்க ஒரு பயிரும் கிடைக்குது. அப்படி பார்த்தா ஒன்றும் மாட்ட மாட்டேங்குது. யாரு நீங்க? உங்க பேர் என்ன? நான் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு விவசாய மாப்பிள்ளை தேடி உங்க பேரை கேட்டேன். என் பேர் வந்து உரசு. பார்க்குற பாருங்க சரிங்க. இப்போ பார்த்தாலும் பார்ப்பீங்களோ? அது சரி, எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன்? நான் வந்து எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும், விவசாயம் பண்ணுற மாப்பிள்ளை வேணும். அதனால வந்து நான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது விவசாயத்தை பற்றி எதுவும் தெரியுமா? நல்லா தெரியும். எங்க அப்பா ஆள விடுவான். நாங்கள் மேலே விடுவோம். ஆளடி விடுவ முடியும். அது எங்க அப்பா வீட்டுக்கு இருந்தே பார்த்துப்பேன். சரி, என்ன உங்களுக்கு ஏதோ ஒரு விவரம் போட தெரியுமா? ஏதாவது நல்லா போடுவான்.
நல்லா போடுவோம்னா என்ன போடுவீங்க? உரத்தான் உரத்த வயலுக்கு கூட இல்லை பக்கத்தில் வயலில் சிட்டு மொபைல் எதுவும் போட்டுருவீங்களா? யார் வேலை கொடுத்தாலும் போடுவோம். யார் வேலை கொடுத்தாலும் போடுவீங்க. சரி சரி, நல்லா அடிப்பீங்களா? நல்லா அடிப்போம். நான் வந்து இந்த மருந்து வந்து அடிப்பீங்களா வயலுக்கு அப்படின்னு கேட்டேன்டா. அடிப்போமே. காலையில் கூட நம்ம அம்பலம் தேவை 2 ஏக்கருக்கு மருந்து அடிக்க சொன்னாரு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மருந்து ஒன்று விட்டான். 5 ஊத்தால 1 ஊத்தால. கெஞ்ச பையன். சிங்க பொண்ணு வந்துருக்கா அந்த பொண்ணு பார்த்து பேசுங்கடா. நீங்க ரொம்ப சூப்பர் வீரா இருக்கீங்க. ரொம்ப கண்டிக்காருங்கடா. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. புறம்போக்கு மேல மாதிரி தெரியுது 2 பேரும். ஏன் தக்கமுக்கு அந்த பொண்ணை உரசிப்படாதீங்கடா, நல்ல பொண்ணுடா அது. ஆமா, உரசி வாங்க மாட்டோம். உரசி எங்க கொஞ்சம் உரசு நாங்க 2 பேரும் துடிப்பா தான் இருக்கோம். நம்ம 2 பேரும் காதல் பண்ணுவோம். பண்ணுவான். நல்ல பொண்ணுடா, உங்களை தேடி வந்துருந்தா எடுத்துப்படாதீங்கடா. இது பண்ணுங்க. நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம காதல் பண்ணுவோம். சரியா? சரி ஓகே, பேசுங்க. பேசுறதா பேசுறீங்க, காதல் உணர மாதிரியா பேசுறேன். எத்தனை நாளைக்கு இது மாதிரி நம்ம தனியா சந்திக்கிறது? லவ் பண்றவங்க எப்பவுமே தனியா சந்திக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. நமக்கு கல்யாணம் ஆயிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தனியா சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ? நல்லா புரியுங்களா? நீ சொல்றது சரிதான். பரவாயில்ல. சரி, நீ லவ் பண்றேன்னு சொன்ன, நான் வந்து உன் வயலை சொன்னதானே அது இதையேதான் நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க, நானும் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல எங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாமா என்ன? போட்டதான் நீ சம்மதம் வாங்குறேன்னு சொல்லிட்டிய. அதுக்குதான் நீங்க எப்ப பாரு நான் பணக்கார பொண்ணு சொல்றீங்களே. பெரிய இடத்து பொண்ணு, நாளைக்கு உங்க அப்பா சம்மதிப்பாருங்கிறது எனக்கு பயம். கண்டிப்பா நீங்க கவலைப்படாதீங்க, எங்க அப்பா எனக்கு கண்டிப்பா சம்மதம் கொடுப்பாரு. நேரம் வரும்போது நானே எங்க அப்பா கிட்ட சொல்றேன். I love you, 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 I love you.
உங்க அப்பா வாயாடலாம் சொன்னாரு. என்னைக்கு நடக்கும்னு கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? என்ன செல்வி இப்படி சொல்றீங்க? இந்த ஊர்லயே அதிகமா விவசாயம் பண்ற ஒரே உங்க அப்பா தான். அவர் விவசாயம் பண்ணி அவருக்கு என்ன கஷ்டம்? கவலைப்படாதீங்க. நான் அப்பா பார்த்து நேரில் பார்த்து என்னன்னு கேட்கிறேன். எனக்கு என்னன்னு எனக்கும் தெரியல. நான் கண்டிப்பா அவங்க அப்பா விசாரிக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க சொல்லி நான் வரேன் சொல்லி. ஐயா ஊரு பெரிய மனுஷன் நம்ம வீடு தெரிய வந்திருக்கிறியா? என்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஊர்ல நான் எவ்வளவு பெரிய வசதிக்காரங்க நல்லாவே தெரியும். அப்படி இருந்தா என் மாப்பிள்ள பரமேஸ்வரத்துக்கு ஒரு சின்ன உதவி கூட நான் பண்ண முடியாது. என்ன உதவி? என்னால என்னையா செய்ய முடியும்? நான் ஒரு சிறு விவசாயி. பரமேஸ்வரமும் நீங்களும் பெரிய ஆள் இந்த ஊர்ல. அப்படி இருக்கும்போது என்ன சொல்ல வரீங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சிதம்பரம் என் மாப்பிள்ள பரமேஸ்வரர் இருக்கா அப்படி இல்ல, அவன் வந்து உங்க நிலத்தை விலையை கேட்கிறான். என்னது? நிலத்தை விற்கணுமா? என்னய்யா விவசாயம் பண்ணிட்டு இருக்க நிலத்தை வந்து கேக்குறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? அந்த நிலத்தை வச்சு தானையா நான் 2 பிள்ளைங்க படிக்க வச்சு பொன்னாபுரத்த பிள்ளைய கட்டி கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிறேன். நீ ஒரு டம்ளர் விஷத்தை கொடுத்து சொல்லி கொடுத்துருந்தா அதை குடிச்சிருப்பேன். நிலத்தை விவசாய நிலத்தை விற்கவே மாட்டேன். முடிஞ்சா பாத்துங்க. பரமேஸ்வரா கொஞ்சம் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் நிதானமா இருங்க. நான் கேட்கிறேன் அவர்கிட்ட. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? குடிக்க எவ்வளவு பணம் வேணும்? 10,000 இல்ல 15,000 இல்ல 20,000 வாங்கிக்கீங்க. எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கீங்க. ஆனா நான் சொல்றேன், என் மாப்பிள்ளை பரமேஸ்வரத்துக்கு ஒரு நிலத்தை எழுதி கொடுக்குறீங்க. அது கண்டிப்பா மாமா நீங்க குளிக்கு நீ 1 லட்சம் கொடுத்தா நான் கொடுக்க மாட்டேன். என் புள்ள மாதிரி 2 புள்ளையில 3வது புள்ளையா விவசாயம் வேணும். நீ எழுதி கொடுக்குற அப்ப நான் பேசுவோம். வாங்க வாங்க தம்பி, வந்து பேசுங்க. வணக்கங்கண்ணா. ஒரு வார்த்தை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னா, நம்ம இப்படியே பேசியிருந்தோம்னா நம்ம 2 பேர் பேச்ச யாரும் கேட்க மாட்டாங்க. சரி, நீங்க வந்தாலே என் தத்துவம் சொல்லுவீங்க, அந்த தத்துவத்தை சொல்லிட்டுக்கோங்க. வாழ்க்கையில எல்லாருக்கும் நம்மளை பிடிச்சு போச்சுன்னா வாழ்க்கை போர் அடிச்சிடாது. கொஞ்சம் பேருக்கு நம்மளை பிடிக்காம இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அழகு ஆடம்பரம் இருந்தா 1000 பேர் கூட ஆசையா பழவானா. நம்ம பின்னாடி பேசுறத பத்தி நம்ம எப்பயும் கவலைப்படக்கூடாதுன்னா, பின்னாடி ஒரு ஆணோ பெண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க. என் வீட்டுக்கு பின்னாடி சில அவமானங்கள் நிறைய இருந்துச்சுன்னா தேவையில்லாத விஷயத்துக்கு போட்டு ரியாக்ட் பண்ணிட்டு வேணாம்பா. அதே மாதிரி வேற வழியே இல்லை, முன்னாடி வந்துதான் ஆகணும்னா. வெற்றிக்காக நிறைய பேர் உழைச்சிருக்காங்கன்னா, ஆனா வெற்றி கூட ஒரு கூட்டம் உழைச்சிருக்கு. இது ஏழைக்கு மட்டும் இல்லைன்னா பொதுவாக எல்லாத்தையும் இயற்கையாவே இருக்கு. அது மட்டும் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னா நீங்களும் ஜம்முன்னு தான் இருக்கு. தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றி. சரி, அடுத்தது தலைமை வந்தா வேற யார் வருவா? யார் இருக்குன்னு சத்தமா சொல்லுங்க. அடுத்தது நம்ம தலை வந்திருக்காரு, அவர் வந்து பேசுவாரு. பாப்போம். வாங்க, தலை அஜித்குமார் அவர்களே வந்து பேசுங்க. ஹலோ பங்காளிகளா, அடுத்து தூக்கலாமா? சரி, உங்க பேரை சொல்லுங்க. பேரு தூக்குதுற, தேனி மாவட்டம், ஒரு பொருளாதாரத்தை கொண்டாட்டி பேர் நிரஞ்சனா, பொண்ணு பேரு காஞ்சனா, சாரி ஸ்வேதா, ஒத்தக்கு ஒத்த வாடா. ரொம்ப
ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இருந்தாலும் கூப்பிட்டுருக்காங்க திரு வீரபாண்டி, புரட்சி வீரபாண்டி அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. என்னமோ சொன்னீங்க, சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்காக பேசிடலாம். ஆனா இருந்தாலும் காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமடா. மானு 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 மானி உங்களே இல்ல, நீங்க உட்காருங்க. மானி 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 அது சரி. நீங்க இப்ப வந்த விசுவாசப்படுத்தல வசனத்தை நீங்க சொல்லிட்டு போங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு சொல்றாங்க, மக்களும் கேட்டாங்க. சொல்லுங்க. உண்மையில இருந்தோம் ஒத்தையா நிக்கிறேன். என் கதையில நான் வில்லண்டா. ஏறு இடிச்சேன்னு வச்சுக்கோ, ஏரியா வாங்கறதுல முச்சம் கூட வாங்க முடியாது. என்ன சார் பணம் பணம்னு வாழ்க்கையில ஒரு தடவை அழுகாத பணக்காரன் இல்லை, ஒரு தடவை சிரிக்காத ஏழையும் இல்லை. சூப்பரா கத்துறீங்க. நீங்க தல ரசிகர் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அது அது வரட்டுமா? தப்பு எடுத்து நான் எடுப்பேன், ஆனா அது தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் அந்த திருப்பதி ஏறி பரவாயில்ல, இறங்கி பரவாயில்ல, அது வரணும். சரி, நீங்க போயிட்டு வாங்க. அடுத்தது யாரும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில நிகழ்ச்சி இருக்கு, அதை பார்த்துட்டு பார்ப்போம். இன்னும் நிறைய நடிகர் இருக்காங்க. அப்படியே அமைதியா உட்கார்ந்த மாதிரி இந்த மாதிரி உட்காந்து பாருங்க. என்ன மாமா? மாப்பிள, நான் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். சொல்லுங்க சொல்லு மாமா, அதான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒண்ணு இல்ல மாப்பிள, எனக்கும் என் பொண்ணு இருக்குல்ல, என் பொண்ணுக்கு என் பொண்ணு பரிமிளா, என் பொண்ணு பரிமிளாவுக்கும் ரெண்டு பேரும் கல்யாண விஷயத்தை பத்தி நல்லா பேச போறோம். பாடி இன்னைக்குதான் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை மூழ்கி அடிச்சிருக்கீங்க. பரிமளாவுக்கு தெரியுமா இது? பரிமளாப்பா வருவான். அம்மா பரிமளா, பரிமளா யோமா. ஆமாமா, நான் உனக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேம்மா. என்னது? எனக்கு கல்யாணமா? ஆமாமா. என் கல்யாணத்துக்கு என்னப்பா அவசியம்? அம்மா, எனக்கும் வயசாயிட்டு இருக்கு. நான் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது உனக்கு ஒரு நல்ல காரியத்தை பண்ணி பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால உனக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். மாப்பிள்ளை யாரு தெரியுமாமா? மாப்பிள்ளை ஒண்ணு ஒருத்தர் இல்ல, உன் மாமே பரமேஸ்வரன் தான். என்னது? மாமாவா? ஆமாமா, உன் மாப்பிள்ளை நான் முடிவு பண்ணிட்டேன். உன் மாப்பிள்ளை தான் உனக்கு மண்ணு நான் முடிவு பண்ணிட்டேன். உன் மாமாவோட பேசிக்கிட்டு நான் வர்றேம்மா. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு ஊர்லயே நல்லா சிறப்பா இருக்கலாம். அது ஏன் சிறப்பா இருந்துமா? மாமா, அது இல்ல மாமா, நான் இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன். கை நிறைய சம்பாதிக்கணும். சம்பாதி. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ எங்க வேணாலும் MBBS படி, MBA படி, எல்லாம் படி, ஒரு நிச்சயதார்த்தத்தை பண்ணி வச்சு நம்ம பாடுவோம். இப்ப சந்தோஷமானதுல இதெல்லாம் பேசுறேன். Yes,
வெயில் என்ன வெயில் எங்க மாமா போற? ஆமா ஒரு கல்யாணம் ஒண்ணு கணேசனுக்கு. யாரு? மேலத்துல கணேசனுக்கு கல்யாணம். சரி. அப்பா 500 ரூபாய் மொய் போட்டுருக்காரு. சரி. வைத்து மொய் போட்டு வா மாமா போய் சாப்பிட்டு வருவோம். கூட வரமாட்டேன். அந்த கல்யாணம் தான் நின்று போச்சடா. என்ன மாமா சொல்ற? அது உனக்கு தெரியாதா? இல்லையே தெரியாத. அடே அந்த பொண்ணு யாரோ ஒரு பையனை லவ் பண்ணிச்சான். அப்பங்காரன் என்ன பண்ணிருக்கான்? அப்பங்காரன் என்ன பண்ணிருக்கான்? அவன் நகைச்சு மனுக்கு பார்த்து கட்டி கொடுக்க கட்டிருக்கான். சரி. அந்த இடையில நான் இங்க போனேன்னா அப்புறம் நான் போனா அந்த இடம் என்ன பண்ணும்? கலக்குமா? மாப்பிள்ளையே ஒத்துக்கிட்டாவே நீ ஒத்துக்க விட மாட்டியா? சரி மாமா. சரி. மேலத்தூர்ல ஏதோ வெட்டு குத்தாம உங்களுக்கு எது நியூஸ் தெரியுமா? அதுவா? அந்த மேலத்தூர் சோமாங்க அவன் அண்ணன் தம்பி உள்ள ஒரு நில பிரச்சனை. அண்ணன் தம்பியே பேசி சுத்தமா முடிச்சுக்கிட்டாங்க. நான் அப்படி காத்து வாங்க அப்படி வந்தேன்னா அண்ணன்காரன்ட்ட போய் ஒரு 5 நிமிஷம் தான் பேசினேன். பேசி விட்டு தம்பிக்காரன்ட்ட போய் ஒரு 3 நிமிஷம் பேசினேன். தம்பிக்காரன் கொண்டாடிட்டு போய் என் தாயி தண்ணி கொடுன்னு கேட்டேன். அது கொஞ்சம் மோர கலக்கி கொடுத்துச்சா. அந்த மோர குடிச்சு ரொம்ப வைக்கலாம் நடுவர் அடிக்கிறான். இந்த ஊர்ல ஒரு பையன் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். நீ இருக்கக்கூடாது மாப்பிள்ள, இருக்கக்கூடாது. குழப்பத்தை உண்டாக்கிட்டீனா மாமா? நம்ம போன அப்புறம் விளங்குமா? இருக்கு மாமா 2 பசங்க காணும். அதுவா? அது நடந்த கோயிலும் போல எங்கேயாவது நடவு நடத்துற பொண்ணு நடவு நடத்த பார்த்துக்கிட்டு அப்படியே திரும்பிட்டா மாப்பிள்ள. அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னா சரி ஆகிட்டியா? ஆமா கிழிச்சிச்சு போ. வேண்டாம் புள்ள வந்து காண்டாமரை ஒன்று பேர் வச்சாரையா ரெண்டு புள்ள வச்சிருக்கேன். இதுக்கு போய் நான் கல்யாணம் பண்றதா? ஏன் நல்ல பிள்ளை தானையா? என்னையா கல்யாணம் பண்ணி என்னையா பண்ணுவானுமா? அவன் இப்பயே என்ன பண்றான்? அவன் எல்லாம் சொல்றானே 3 நாளைக்கு உடனே வெளியிட்டு வரான். வெளியிட்டு வரானே ஒரு 20 35 40 தாண்டான். அதான் பாரு பார்த்துக்கிட்டு வர்றானுவா. என் வீட்டுல அந்த புளிச்சோறு இருக்குல்ல அதை வச்சுக்கிட்டு நிக்கிறான். குப்புற படுத்துக்கலாம். அவன் அடிக்கிற உரட்ட மாரியம் கோயில தாண்டி கேக்குது. அப்ப உனக்கு சான்ஸ். அப்புறம் என்ன? நைட் டியூட்டி தான் எனக்கு. என்னப்பா பிள்ளைக்கு போனேன் ஆயிரத்தி வேலை அழைச்சிட்டு போய் வேலை விட்டேன். அருமையா வேலை முளைச்சிருக்கு. சரி நல்லா முளைச்சிருக்கு. சரி தேங்காய் எல்லாம் கிடக்கு. அதெல்லாம் பொறுக்கி போட்டு நீ என்ன ஏதாவது என்கிட்ட எதிர்பார்க்குறியா? சொல்ல வந்ததை சுத்தி வளைக்காம நேரா சொல்றான். இல்லப்பா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னடா என்ன விஷயம்? ஒன்றும் இல்லப்பா என்னோட கல்யாண விஷயமா. கல்யாண விஷயமா? உனக்கு என்னடா இப்ப அவசரம்? வீட்டுல பொண்ணா பிறந்த பொண்ணு இருக்கு. அதை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா உனக்கு கல்யாணம் பண்ணாங்கண்ணா. எனக்கு என்னப்பா வயசாயிடுச்சு? அண்ணனுக்கு பொண்ணு பாருங்கப்பா. இல்லம்மா அவனை நான் விவசாயத்துல இருந்து சம்பாதிச்சது பூரா போட்டு படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது பிற்பாடு அவன் கல்யாணம் பண்ணோம்னா முன்னாடியே பொண்ணு கேட்கிறான். யாருடா பொண்ணு? வேற யாரும் இல்லப்பா நம்ம ஊரு மைவாழ்ந்த பொண்ணு. ஆனா பாவி அவனோட 4 நாளைக்கு முன்னாடி தாண்டா எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை. நம்ம விவசாயம் பண்ற நிலத்தை விலைக்கு கேட்க வந்தான். நான் குடி 1 லட்சம் ரூபாய் இருந்தாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அங்க போய் நீ அந்த பொண்ணை போய் எப்படா நம்ம கேட்க முடியும்? அது ஒண்ணு கட்டிக்க சம்மதிக்குமா? பரிமளை வந்து அவங்க அப்பாட்ட சொல்லி சம்மதம் வாங்கிடுவா. நீங்க சம்மதம் சொன்னீங்கன்னா எனக்கு அதுவே போதும்பா. அது மட்டும் இல்ல பரிமளை இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லப்பா. என்னடா தம்பி இப்படி சொல்ற? அண்ணா நீங்க கவலைப்படாதீங்கண்ணா. அப்பா கண்டிப்பா சமாளித்து ஒப்புக்குவாரு. உனக்காக தான்மா நான் அண்ணன் கல்யாணத்தை வேண்டாங்கிறேன். நீயே சரி அண்ணனுக்கு பண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு என்ன பிரச்சனை? நான் போய் அவன்கிட்ட பொண்ணு கேட்க போறேம்மா. அப்பா என்னம்மா சொல்லுமா? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? என்னம்மா சொல்லுமா? நான் ஒருத்தரை லவ் பண்றேன்ப்பா. என்னம்மா அப்படி சொல்லிட்டா? என் வயிற்றுல என்னமோ கண்ணத்துக்கு போட்டு என் தலையில கண்ணத்துக்கு நான் மாமன் பரமசிவத்துக்கு தான் உன்னை கட்டி கொடுக்கணும்னு நான் உன்கிட்ட நீ இருந்த அப்படி இருந்தா என் தலையில கண்ணி போட்டு கண்ணத்துக்கு போட்டு மாதிரி
உன் மாமன்கிட்ட நான் என்னமா பதில் சொல்றது? அப்பா நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. என்னம்மா? சரி நீ யாரோட தான் காதலிக்கிற அதை வீட்டு சொல்லுமா முதல்ல. நம்ம ஊரு சித்தப்பரத்தோட பையன் முத்துவ தப்பா நான் விரும்புறேன். சிதம்பரத்து பையனா? நம்ம ஊரு சிதம்பரத்து பையனா? ஏமா என்னுடைய வசதி எப்படி? அவன் நம்ம வசதிக்கு ஒத்து வருவானா? இது மட்டும் உன் மாமன் பரமசிவத்துக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமாமா? சின்ன வயசுல இருந்து நான் என்ன கேட்டனும் எல்லாமே எனக்கு பிடிக்கிற மாதிரி வாங்கி கொடுத்தீங்க. இந்த கல்யாணத்தை எனக்கு பிடிக்காத ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி வச்சிடாதீங்கப்பா. அம்மா அம்மா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். கவலைப்படாத. சொல்லுமா 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 சொல்லுமா. என்னை எப்படியாச்சும் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அம்மா 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 இங்க வாமா நான் சொல்றேன் கேளுமா. சிதம்பரத்துக்கிட்ட நான் பேசுறேன். உன்னுடைய கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். உன் சிதம்பரத்துக்கிட்ட நான் கண்டிப்பா பேசி உன் கல்யாணத்தை நடத்துவேன். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. வாமா. ரெண்டா கோட்டு போயிருந்தா சரியான நேரத்துல வந்திருக்க. ஆமா சரியான நேரத்துல வந்திருக்க. என்னடா சொல்றா? உங்க பொண்ணு கோச்சிக்கிட்டு ஓடுது. என்ன வச்ச கட்சியில போயிடலாச்சா இல்ல நான் எவ்வளவு வசதிக்காரன். என் குடும்பத்துல அப்படி ஏதாச்சும் நடக்குமாடா? நான் சொல்றது கேள்றா கோட்டு போயிருந்தா. நான் சொல்றது கேளு. என் பொண்ணு சிதம்பரத்து பையனை காதலிக்கிட்டாளா? அவனதான் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒருத்தன் நல்லா நிக்கிறான். நான் என் பரமசிவ மாப்பிள்ள அவனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல. என் மாப்பிள்ளைகிட்ட நான் எப்படி அந்த பதில சொல்றது? இந்த பிரச்சனை தானே வழக்கம் போல நான் மலை ஏறணும். மலை ஏறினாதான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்க முடியும். சரி சொல்றான். ஏன்னா ரெண்டு குடும்பமே பெரிய குடும்பம். சரி அதனால ஏறிக்கணும். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பையன் சொல்லலாம். இல்லை நாம அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? எப்ப பார்த்தாலும் சாம்பலா இருக்கான்ல அவன் வெக்கத்தை விட்டு சரி மானத்தை விட்டு சரி ரோஜமானம் இல்லாம உன்கிட்ட கொண்டு வருவான். சரி நல்ல ரோஜம் உள்ளவெல்லாம் உங்ககிட்ட வந்து சரி வர மாட்டான். நீ என்ன பண்ற? சரி 2 கண்டிஷன் போடு. சரி முதல் கண்டிஷன் சரி என் பொண்ணை உன் பையனுக்கு தர்றேன். உடனே சாம்பரம் ஆஹா ஓகேம்பான். சரி அடுத்த கண்டிஷன் போடு. சரி அப்படியே உன் பையன் வீட்டோட மாப்பிளையா இருக்கணும்னு. சரி முடிச்சுட்டா? சரி மூணாவது ஒண்ணு சொல்லு. அந்த நேரம் கொஞ்சம் வச்சிருக்கான கொஞ்சம் உண்டு. இதை வச்சு நீ என்ன சாம்பரம் பண்ண போற? அந்த நிலத்தை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா என் மாப்பிள்ளையை கொடுத்து நான் சாப்பிட உனக்கு பொண்ணுக்கும் பொண்ணாச்சு. நிலத்துக்கு நிலமாச்சு. ஒரு வழியில 2 மாங்காய் இல்லடா 20 மாங்காய் அடிக்கிறேன். என்ன சொல்ற? 2 கோட்டு போயிருந்தா. ஆனா நீ 4 ஜாரம் இருந்தாலும் எனக்கு நான் உயரமா இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு பத்தாடா. சரியான யோசனை கொடுத்துட்டா. வாழ மகிழ்ச்சியா இருக்கா? இருக்கக்கூடாது. முடிச்சுவோம். தமிழும் தந்திர புத்தகம் இந்த உரது இங்கிலீஷ் பேசினா காதல் பண்ணுங்கிறது. அவங்க இங்கிலீஷ் ஆயில் வராது. இல்லை எங்கே இங்கிலீஷ் வரும். நானே கற்றுக்கிறேன். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். ஆப்பிள் நானும் கற்றுக்கிறத ஏன் நிறையா பார்த்துருக்கமே. அந்த ஏன் கேட்கலடா. ஏ ஃபார் ஆப்பிள். ஏ ஃபார் ஆப்பிள். பி ஃபார் பால். பி ஃபார் பால். ஆவின் பழம் ஆரோக்கிய பழம். இந்த உருண்டை அந்த பால் உனக்கு நான் வேற என்ன பால் வந்தா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன பண்ண போய் என்ன பண்ண தெரியல. சொல்லி இருக்கிறத இன்னொரு படமோடு நம்பிதான் நல்லா கற்றுப்போம். படத்திலே தான் இருங்க. இங்கிலீஷ் பேசுறது பாடில்லை. இங்கிலீஷ் பேசுறதுனால வெளிநாட்டில் போகலாம் கேட்டாலும் போகலாம். அதுக்கு தெரியும். அதுக்கு பேசலாம். நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த படத்திலே வச்சுருக்கீங்க. சரி நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். வாங்க நம்ம நாளைக்கு பார்ப்போம். மாமா என்ன மாமா அவசரமா ஒரு சொல்லிட்டு எங்க போயிருக்கிறேன்?
சொல்லு மாமா. பரமசிவா, ஒரு சுத்தமான செய்தி சொல்லணும். நான் எப்படி சொல்றேன்னே தெரியல. முதல்ல என்ன மன்னிச்சுக்க மாப்பிள்ள. என்ன மாமா, ஏன் மன்னிக்கலாம்? மாப்பிள்ள, என் பொண்ணு பரிமளா இருக்குல்ல, அது சிதம்பரத்து பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு புத்தகெல்லாம் நிற்கிறான் மாப்பிள்ள. யார் சிதம்பரத்து பையனை? முந்தையே சொன்னேன் மாமா, இது நீ உண்மையா கேட்டதே இல்லையா? எனக்கு பரிமளா வேணும் மாமா. பரிமளா வேணுமா? மாப்பிள்ள, அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்த கல்ல நிற்கிறான். அதுக்கு நீங்க சம்மதம் சொல்லிட்டீங்களா? அவர்கிட்ட சம்மதம் சொல்லிட்டேன். என்ன பண்ணுறது? நான் சொன்னேன் மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பரமசிவத்து அப்படின்னேன். இல்லை, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்த கல்ல நிற்கிறேன் மாப்பிள்ள. அதுல என்ன ஏதாவது நல்லது நடக்குதா? இல்லை மாப்பிள்ள, அவளுக்கு அவளை கல்யாணம் விரும்பிட்டா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. இப்போ நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாம. இந்த நிலத்துக்காக வேண்டிய பரிமளா சொல்லிட்டியா? இப்ப நிலத்துக்காக வேண்டிய பரிமளா வாங்கி கொடுக்குறாங்க. மாப்பிள்ள, ஒன்றும் அவசரப்படாதீங்க. அதுக்குள்ள ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று இருக்கு. என்ன அதிர்ஷ்டம்? என்ன தெரியுமா? என் பொண்ணை அந்த பையன்கிட்ட கட்டி கொடுத்துட்டு அந்த சிதம்பரத்து நிலம் இருக்கு பாருங்க, சிதம்பரத்து நிலம் அதை வாங்கி உங்க பேருக்கு எழுதி. நிலம் தான் முக்கியமா? எனக்கு பரிமளா தான் மாமா முக்கியம். நிலமும் முக்கியம் தான். நீங்க அதை எப்படி முடிக்கிறீங்கன்னு தெரியாமா? சிதம்பரம் வா மாப்பிள்ள. சிதம்பரம் வாங்க வாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயமா பேசலாம்னு வந்தேன். சரி சொல்லுங்க. உங்க பொண்ணை என் பையன் காதலிக்கிறான். சரி, அதான் சம்பந்தம் பேசலாம் வந்தேன். சிதம்பரம், சம்பந்தம் பேசுறதுக்கு ஒன்றும் எனக்கு அபிப்பிராயம் தான். ஆனா ஒண்ணு அதுல ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? என் பொண்ணு நான் பொண்ணு கேட்க வரும்போது பொருளாதார நிலையை சொல்லி, சரி நீங்க பெரிய விவசாயி, சரி நான் சின்ன விவசாயி, சரி பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறோம்னு நினைச்சு வந்தேன். ஆனா உடனே சந்தோஷம், எனக்கு சம்மதிச்ச உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? தேதி குறிச்சிடலாமா? சிதம்பரம், ஒண்ணு நான் சொல்றேன் கேட்டீங்க. என் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு சம்மதம். ஆனா ஒண்ணே உங்க பையன் எனக்கு வீட்டோட மாப்பிள்ளையா வரும். உங்க பையன் வீட்டோட மாப்பிள்ளையா வரும்னா உங்க நிலத்தை ஏன் மாப்பிள்ள பரமசிவன் கிட்ட எழுதி கொடுக்கணும். இதுக்கு சம்மதமா இருந்தா இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணுவாங்க. உங்களுக்கு நியாயமா இருக்கா? என் பையன் என்னுடைய விவசாயத்துல உள்ள எல்லா பொருளாதாரத்தையும் அவனை போட்டு படிக்க வச்சேன். அவன் நல்லபடியா வாழணும்னு, அதுக்காகத்தான் நான் என் வெக்கத்தை விட்டு உன் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டேன். பொண்ணை கேட்டா நீ பூமியை கேட்கறியா? நியாயமா? சிதம்பரம், சின்ன பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையை நம்ம கெடுக்க கூடாது. நம்ம என் மாப்பிள்ளைக்கு அந்த நல்லதான் முக்கியமா இல்ல அந்த பொண்ணுதான் முக்கியமா? மயில்வாகன் ஐயா, என் பையன் இது வரலையும் என்கிட்ட எது கேட்டதில்லை. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வீடு தேடி வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் யோசனை பண்ணிட்டு வரேன். சரி வாசனை வருவோம். தெரியலையா, என் பையன் வாழ்க்கை எனக்கு முக்கியம்னு சொல்லுது. பெத்த மனசு உள்ள கல்யாணத்துக்காக நிலத்தை விடுன்னு சொல்லுது. சிறந்த விவசாயியா இருந்த நீ எப்படி அந்த நிலத்தை வித்த ஒத்துக்கிற? அறிவு என்ன சொல்றதுன்னா, நிலத்தை கொடுத்துன்னு நீ எப்படி பொண்ணை கட்டி கொடுக்க போறீங்கன்னு. நிலமா பொண்ணா? நிலமா பொண்ணா முடிவு பண்ணிக்கோ. இதெல்லாம் கொண்டு இரும்பாக்கிட்டானே மயில்வாகன். என்னமாம்மா மயில்வாகனத்துக்கும் பரமசிவத்துக்கும் ஏதோ குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்கு. மயில்வாகனும் பரமசிவனும் ஒட்டிக்கணும். அப்படி இல்லையா 2 பேரும் சேர்ந்து சிதம்பரத்தை வெட்டணும். ஏதோ ஒண்ணு இங்க நடக்கும். சரி மாமா, அது கிடக்கட்டும். உன் பையன் இங்கிலீஷ்
சிதம்பரம் படிக்க போறாங்க நான் கேள்விப்பட்டேன். யாரு? நான் பெற்ற திருவட்டிகளா? அதுவோ இன்ஜினியரிங் படிக்க. அப்பயே படிக்க வச்சிருந்தாங்க. நான் ஒரு இன்ஜினியர் ஆகி ஏதாவது சம்பாதிச்சு விட்டுருக்கோம். இப்படி நானும் ரோடோட இளைஞர் குடும்பத்தையும் நடக்காம நல்ல மாதிரியா இருந்திருப்பேன். பள்ளிக்கூடத்தோட சேர்ந்தேன். முதல் நாள் கிளாஸுக்கு போனாங்க 2 பேரும். ராஜாவில் மாட்ட சொடமா இருந்திருக்கிறான். வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு இருந்திருக்கிறான். 2 பேரும் இந்த வேட்டியே பார்த்துருக்காங்க. அதனால நமக்கு 1000 தானே கொடுத்தோம். இனிமேல் நம்ம கட்டி பார்க்கணும் கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்தாங்களா? அடுத்த நாள் ஹெட்மாஸ்டர்கிட்ட போனேன். ஐயா ஏதோ தெரியாத முடிய செஞ்சு விட்டு சேர்த்துக்கையான்னு சொன்னேன். சேர்த்துக்கிட்டான். அன்னைக்கு டீச்சர் அம்மா பாடம் நடத்திருக்கு. அது மாதிரி கிடக்காம இந்த ஜடையை முடிச்சுட்டு வரக்கூடாது. என்ன இங்கே நம்ம விட்டுட்டு வந்துட்டு உன்னை பார்த்துருக்காங்களா? ஏய் அண்ணா இதை யாரா முன்னாடி இழுக்கிறது இழுத்துருக்காங்க கையோட வந்துட்டியா? அது 2 பேர் நீளம் பண்ணிட்டு வந்து அடுத்த நாள் வாத்தியாரத்தை போனேன். இல்லைன்னா அவங்க 3 பேரை பிடிச்சி உள்ள போட்டோட போயிடா கல்யாணம் அவரோட அழைச்சிட்டு வந்தாங்க. ஆமா இங்கிலீஷ் கத்துக்கிறாங்க யாருக்கிட்ட இருக்கிறோம்ல? அதான் மாமா ஏதோ சிங்கப்பூர்ல இருந்து பொண்ணு வந்திருக்கான். சிங்கப்பூர் பொண்ணா? நாட்டு சரக்கையே பார்த்த நமக்கு சிங்கப்பூர் சரக்கா 3 வேலை செஞ்சிருக்கு. எங்கடா வாங்க மாமா போய் பார்த்துட்டு வந்துருவாங்க. சிங்கப்பூர் பொண்ணுன்னா கொஞ்சம் கொண்டு வரும்டா. வட 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 கட்டாணம்
தோண நீ இருந்தா போதும் உள்ள முதல் முதலாக படிக்கிற பாடம் விடுகிற நேரம் குடிக்கிற பாடம் இதுதான் காதல் எனும் பாடம் படிந்தவர்க்கு இந்த புது பாடம் சலிக்காதம்மா பள்ளிக்கூடம் போகலாமா அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா மைனாவே 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 வா சொல்லி சொல்லி கேட்கலாமா மனச சுத்த விட்டு பார்க்கலாமா அப்பா அண்ணன் கல்யாண விஷயம் போனீங்களே என்னாச்சுப்பா அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களாப்பா ரொம்ப கஷ்டமான கேள்வியை கேட்கிறோமா ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு நம்ம சம்பந்தம் பேச போன இடத்துல நம்ம முத்துவ வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு சொல்றான். என்னது இது வீட்டோட மாப்பிள்ளையா அதுக்கு நீங்க என்னப்பா சொன்னீங்க பொறுமா அது மட்டும் இல்ல நம்ம விவசாயம் பண்ற நிலத்தை அந்த மயில்வானம் மச்சான் இருக்கான்ல ஃப்ராடு பரமசிவம் அவனுக்கு எழுதி வைக்கணுமா. என்னப்பா நம்ம நிலத்தையும் கேட்டாங்களா ரொம்ப அநியாயப்பா இப்பவே நான் அண்ணன்ட்ட போய் சொல்லி இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்றேன்ப்பா சொல்லாத செல்வி நம்ம புள்ள இதுவரையும் எதையும் ஆசைப்பட்டு கேட்டதில்ல அவன் ஆசைப்பட்டுட்டான் பரிமளா மேல அதுக்காக நான் விவசாயம் பண்ற நிலத்தையும் அவன்கிட்ட கொடுக்க தயாரா இருக்கிறோமா தயாரா இருக்கிறேன். நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன தம்பி உங்க கேள்விப்பட்டீங்க? பையன் கல்யாணத்துக்காக உங்க விவசாய நிலத்தை அந்த பிரமசத்தை வைக்க போறீங்களாமே? ஆமாப்பா பையன் வாழ்க்கை முக்கியம் இல்லையா ஐயா அந்த பரமசுகம் அது விவசாயம் பண்ண போறது இல்ல அது வாட்டர் பைப் கேட்ட போறான் தெரியுமா உங்களுக்கு? வாட்டர் பைப்பியா எப்படிப்பா விவசாயம் பண்ற இடத்துல வாட்டர் பைப் கட்டுவாங்க? நம்ம நிலத்துல ஃபேக்டரி கட்ட போறாங்களா? இதனாலதான் அந்த பரமசுகம் அவன் மாமன் மயில்வாங்க மூலியமா இதை குறுப்பணியில முடிச்சிருக்கான் அந்த நிலத்தை. எப்படிப்பா இதெல்லாம் தெரியும் பாண்டி? இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிட்டேன். ஐயா நீங்க வந்து கவலைப்படாதீங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த பரமசிவம் தான். அந்த நேரத்துல என்ன மீறி அவங்க ஃபேக்டரி கட்ட முடியாது. நான் வந்துக்கிறேன் நீங்க வயல்ல போய் நீங்க தைரியம் விவசாயம் பண்ணுங்க ஐயா நான் வரேன். அப்பா என்ன கூப்பிட்டீங்க என்ன விஷயம்பா? ஆமாம்மா உன்னுடைய கல்யாணத்துக்கு உன் மாமன் பரமசிவா அமெரிக்காமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனா நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்கிறீங்க. சொல்லுமா. நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்களப்பா? இல்லப்பா நான் நினைக்கல சொல்லுமா. நீ என்ன ஒரே பொண்ணு? நீ என்னுடைய ஒரே பொண்ணு. என் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண சந்தோஷமா சந்தோஷம் தான். உன்னுடைய தங்கச்சி நான் உன்னுடைய பொண்ணு அதனால என் மாப்பிள்ளை. முத்துவுடைய அப்பாவை நீங்க பாத்தீங்களா? அவங்க அப்பா உங்களை பார்க்க வரதா முத்து என்கிட்ட சொன்னாரு. அம்மா விளம்பரத்தை பார்த்தம்மா வீட்டுக்கு வந்தாரு. உன்னுடைய கல்யாணத்துக்கு நான் நிச்சயம் செய்தி சொல்லிட்டேன். நல்ல நாள் பார்க்க சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உன்னுடைய கல்யாணம் நடக்கும். அது ஒண்ணு நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. சொல்லுப்பா. உண்மையிலே இப்பதான் எனக்கு ரொம்ப பசிக்குது. வாங்கப்பா சாப்பிடலாம். உக்குவேல என்னடா வருஷம் காணும்? ஆமாண்டா இன்னைக்கு ஏதோ புதுசா பாடம் சொல்லி ஆரம்பிச்சு. என்ன பண்றீங்க? நான் இங்கிலீஷ் கத்துக்கிறேன்பா. ஆமா அதான் நீங்க கத்துக்கிட்ட லட்சணத்தை பார்த்தேன். என்ன பொருள் பொருள்றாங்க கிடைச்சா போதுமே விட மாட்டீங்களா? என்னடா பண்றீங்க?
உரசு வருதுடா. வருதுப்பா. என்னடா அது பிள்ளை போல மாதிரி? ஹாய் அங்கிள். ஹாய். ஹாய். நீதான் இங்கிலீஷ் கத்து கொடுத்ததா? ஆமா. உன் பேர் என்னம்மா? என் பேர் உரசு. பரவாயில்லையா குடிச்சாலும் ஏடா ஜக்கு ஒரு பொண்ணு தாண்டா பையன் கிட்ட இருந்துச்சு, அதையும் பிடிச்சிட்டியாடா நீ? நல்லா கத்துக்கங்க. நானும் ஜக்குவேலும் கல்யாணம் பண்ணிடலாம். என்னது ஒரு நாள் 2 பேர் கல்யாணம் பண்றீங்களா? என்ன அது மானகட்ட குடும்பமா இருக்கு உங்களுக்கு? உங்களை நான் குளிப்பாட்டுறேன், உங்களை சடை வச்சு போடுறேன், சாப்பாடு ஊட்டுறேன், எல்லா வேலையும் நானே செய்யறேன். கல்யாணத்தை பண்ணி அந்த வேலையெல்லாம் செய்ய மேடம். நீ எங்க சாப்பாடு என்ன பண்ண முடியும்? கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் விளாடா. குஞ்சு குஞ்சு விளையாடுறா இல்ல குஞ்சு குஞ்சு விளையாடுறா. சரி பரவாயில்லடா, அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். ஏமா சரசு புள்ளிய 2 சின்ன புள்ளிய பத்திரமா பார்த்து இங்கிலீஷை கற்றுக் கொடு. 2 மாதம் வந்து எடுத்து வைக்கிறாங்களோ இல்லையா நான் வச்சுக்கிறேன். பரமசிவம், நான் தான் பாண்டி, உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். ஓ, அந்த பாண்டி நீதானா? ஊரெல்லாம் என்ன விவசாய புரட்சியில் சுத்திட்டு இருக்கீங்கன்னாவே? ஆமா ஆமா, இப்படி ஊர்ல சுத்துறதுனாலதான் இந்த மாதிரி விவசாய நிலத்தை அடிக்கிற பாதி என்னால பிடிக்க முடியுது. ஏய், நீ யார்கிட்ட பேசிட்டு தெரியுதா? இந்த ஊர்லயே பணக்காரனா இருக்கிற பரமசிவத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கிற நீ. அதனாலதான் ஒரு 7 விவசாயியோட நிலத்தை பறிச்சு அதை வாட்டி கட்டி கட்ட போறியா? அது 4 வரைக்கும் நடக்காது பரமசிவம். ஓ, அந்த சிதம்பரத்துக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டியா? அவன் நிலத்தை வாங்கத்தான் போறேன், பேட்டி கட்டத்தான் போறேன். அது உன்னால முடியாது பரமசிவம். வாங்கத்தான் போறேன். ஏன்னா அதுல நான் போட்டு சேர் வாங்கிட்டேன். விவசாயம் தான் பண்ண முடியும். ஆடு வாங்குற அளவுக்கு பெரிய ஆளா பத்தியா நீ? பெரிய ஆள் தான், ஏன்னா நான் ஒரு விவசாயி. என்னடா விவசாயி காலியாகி பயிர் வளர்ந்துட்டு அந்த நிலத்துல நான் பேட்டி கட்டி தாண்டா தருவேன். முடியாது, உன்னை கட்ட விட மாட்டேன். சவால் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்னப்பா கேள்விப்பட்ட? என்னப்பா இந்த மயிலாடுதுறை இருக்கு, நான் வீட்டோட மாப்பிள்ளையா போகணும்னு நீங்க சம்மதிச்சீங்களா? எப்படிப்பா ஒரு நல்ல நண்பனா, ஒரு நல்ல ஒரு மகனா தான் உங்களுக்கு நடத்துருக்கேன். அது மட்டும் இல்ல, என்னோட விவசாய வாழ்க்கை நீங்க அந்த மயிலாட ஆரம்பத்துக்கு வைக்கிறதுக்கு நீங்க எப்படி அது முக்கியம் இல்லப்பா. நீ ஒரு பொண்ணை விரும்பிட்ட, அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுதான் நல்லதுப்பா. செல்வி, உன் கல்யாணத்துக்கு உள்ளதே அந்த நிலம் தான். அந்த நிலத்தையும் நான் தாராட்ட திரும்ப செல்வி. தம்பி, உனக்கு இந்த பிரச்சனைனா உனக்கு முக்கியம் இல்லை தம்பி. முக்கியமா தேதி குறிச்சாச்சு. குறிச்ச தேதியில உனக்கும் மயில்வான பொண்ணு பரிமளாவுக்கும் கல்யாணம் பண்றதுதான்ப்பா உத்தமம். இல்லப்பா இல்ல, நான் இப்பவே மயில்வானத்துக்கு வீட்டுக்கு போறேன், நான் பேசுறேன். அங்க போகலப்பா, அவனுக்கு துஷ்டனுங்க. ஏற்கனவே பரமசிவம் ஒரு பெரிய முரட. நான் போதான் போறேன். போகாதப்பா, போகாத. என்ன செல்வி வயல் வாங்கிருக்கீங்க? உங்க அப்பாவா? நான் காலையில இங்க வரேன், உங்க அப்பா வரவே இல்லையே. காலையில வயல் தான் அக்கா திட்டிட்டு இருந்தாங்க, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், யாருமே வரலையே. காத்தா வந்தாலும் போயிட்டு வாங்க. செல்வி, மனசுல உள்ளதை மறைக்காதீங்க. நான் தேங்காய்னு சொல்றேன், நான் உங்களை உண்மையிலேயே நேசிக்கிறேன். உங்களை எப்ப முதல்ல பார்த்தோம் அப்பவே காரணமா ஆசைப்பட்டேன். உங்க அப்பா தானே, கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்க சம்மதம் எனக்கு தெரியணும். பாண்டிக்கொரு சோடி கிளி சோட கரு உடத்துட்டு ஆட செந்தூரம் பாண்டிக்கொரு சோடி கிளி கூட சோட
செவ்வாய்க்கிழமை இரவு நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மிக பிரம்மாண்டமாக இந்த மேடையில் ஒரு நிகழ்ச்சி அரங்கேற உள்ளது என்பதனை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சரியாக 9 மணிக்கு மேல் 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக அருள்மிகு ஸ்ரீ பில்பவன மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து சந்தனக்காப்பு அலங்காரம் மிக பிரம்மாண்டமாக செவ்வாய்க்கிழமை இரவு இந்த மேடையில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி அரங்கேற உள்ளது. அது ரசிக பெருமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தெளிவாக அறிவிக்கின்றோம். மாமா மாமா எங்க இந்த மாமாவே 2 நாளா ஆளே காணோம். என்ன மாமா நீயா அரசு என்ன தெரியாதா? நான் தான் கோவிந்த சுவாமிகள். என்ன மாமா எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. மாப்பிள்ள நாம இதுவரையும் நிறைய அநியாயம் பண்ணிருக்கிறோம். புள்ளைய ரெண்டும் நல்லா இருக்கணும். அதனால இனிமே கொஞ்ச நாளைக்கு மக்களுக்கு நல்லதா செஞ்சு இந்த மக்களும் நல்லா இருக்கணும், நம்ம புள்ளியோடும் நல்லா இருக்கணும், புள்ளிகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு துறவி மூலியமா இந்த ஒரு முடிவுக்கு வந்து காசு வரையும் போயிட்டு வரணும். மாப்பிள்ள சக்கரை நோய்ங்கிறான், கிட்னில கல்லுங்கிறான், ஹார்ட் அட்டாக்குங்கிறான், லோ சுகருங்கிறான், ஹை சுகருங்கிறான், மூலநரம்பு வெடிக்கிறாங்கிறான், நல்லா சைக்கிள்ல போயிட்டு இருக்கான், பொக்குன்னு விடுறான், ஹை பிரஷருங்கிறான், லோ பிரஷருங்கிறான். இப்படி பல சீட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்ல. எல்லாரும் நல்ல மனசோட அந்த மாரியம்மனை வேண்டிக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும், புள்ளிகளும் நல்லா இருக்கணும். வேண்டுற ஒவ்வொருத்தரும் நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு வேண்டாம சாதி சனம், சொந்தம் ஜோடி, அங்கம் மங்காளி அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். எதுலையும் ஆசை வைக்கக்கூடாது. இதெல்லாம் வச்சு நல்லா இருந்தாதான் இந்த மானம் மும்மாரியா பொழியும். நல்லது நினைச்சாதான் மழை பெய்யும். இல்லைன்னு வச்சுக்க மழையும் பெய்யாது, விவசாயம் இல்லை, எல்லாம் கறி போயிடும். மாப்பிள்ள என் பையனோட ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நல்ல மாதிரியாக ஊர் செஞ்சுட்ட இந்த மாரியம்மன் ஓ நமச்சிவாய வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா ஐயா சொல்லுப்பா ஐயா. ஓ ஆமா இதுதான் சிதம்பரத்து பையனா? ஆமா. ஓஹோ, என் பொண்ணை காதலிக்கணும் நீ தானா? ஆமா. சிதம்பரத்து பையன் நீ, என் பொண்ணை நீ காதலிக்கிற. ஆமா பரிமளா? ஆமா, சிதம்பரத்து பையன் உன்னை காதலிக்கிறான். என்னம்மா கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு ஆமாம்மா தேதி கொடுத்தேன். ஆனா சிதம்பரம் ஒண்ணு முடிவு கொடுக்கலையாம்மா. எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? உங்களுக்கு அந்த கல்யாணத்துல சம்மந்தமே இல்லையே. எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் எங்க அப்பா பத்தி தப்பா பேசுறீங்க? பரிமளா, அப்பாவோட புள்ள நிற்கணும் பெரியது. நம்ம 2 பேரும் கல்யாணம் நடக்கணும்னா உங்க அப்பா எங்க அப்பாட்ட நான் வீட்டோட மாப்பிள்ளையா போகணுமா? அது மட்டும் இல்ல பரிமளா, நம்ம வீட்டுல கிணத்துல தண்ணி இல்ல, போர்ல தண்ணி இல்ல, வீட்டுல இது இல்ல, ஆலாங்கோட்டையில போராட்டம், புள்ளிக்கோட்டையில போராட்டம், சுந்தரக்கோட்டையில போராட்டம், அது மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்ப எங்க விவசாய நிலத்தையும் உங்க அப்பா உங்க மாமா பரமசிவத்துக்கிட்ட நிக்க சொல்லியிருக்காரு. சொல்லுமா ஏன் பாப்பி செஞ்சீங்க? சொல்லுமா. ஏன் பாப்பி செஞ்சீங்க? இல்ல
அம்மா உனக்காக தாமா நான் இந்த மாதிரி செஞ்சேன், உனக்காக தான் இந்த மாதிரி செஞ்சேன். இல்லைன்னா உன் மாமன் பரமசத்துக்கு தெரிஞ்சா ஏதாச்சும் கடப்புறமா செஞ்சிருவாமா. அதுக்காக தாமா அந்த நிலத்தை அவன் பேருக்கு கேட்டேன். ஐயோ அப்பா, சொல்லுமா. ஒரு குடும்பத்தை கெடுத்ததா நாம சந்தோஷமா வாழணும்னா அப்படிப்பட்ட கல்யாணம் எனக்கு வேண்டாம்ப்பா. சொல்லுமா. கல்யாணம் எனக்கு வேண்டாம்ப்பா. சரிப்பா. கல்யாணத்தை நிறுத்திடுங்கப்பா. அம்மா அம்மா நீ வீட்டை விட்டு போறங்கிறியா? நீ வேணா ஒரே அம்மா நீ போக கூடாதுமா. நீ என்னுடைய ஒரே பொண்ணுமா. நான் என் பொண்ணு. நீங்க ஏன் அந்த பரமசிவத்துக்காண்டி இவ்வளவு தூரம் இறங்கி போறீங்க? உங்க பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. அம்மா நான் வர பாருங்க. என்னம்மா சொல்லுமா. நான் இந்த வீட்டை விட்டு போறேன்ப்பா. சரி உங்களுக்கு சந்தோஷம் தான் நான் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா நீங்களும் போயிட்டா நான் என்ன வீட்டை பண்ணுவேன்? விட்டு போறேன்ப்பா. நீங்க அந்த பரமசிவத்தோடைய இந்த வீட்டுல அவனை கட்டிக்கிட்டு அழுங்க. அம்மா இங்க வா. வீட்டை விட்டு போக கூடாதுமா. நான் என் பொண்டாட்டியை இழந்தேன். அடுத்தது ஒண்ணு நான் இழக்க விரும்பல. உன் மாமன் பரமசிவர்கிட்ட கையில கால விழுந்தாவது உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்க பாக்குறமா. நீ வீட்டை விட்டு வெளியில போவே கூடாதுமா. போவே கூடாது. தம்பி முத்து நீ போப்பா. நல்ல விஷயத்தோட உங்க வீட்டுக்கு வரப்பா. போப்பா. உடசு நம்ம 2 பேரும் சினிமாவுக்கு போவோமா? அவரை காணும், புக்கு பையில காணும். அவன் வரல, நீ நானும் போவோம். என்ன படம் இந்த முதல் ராத்திரியா? எப்படி யாருக்கு? எங்க அப்பா கோட்டுருக்கோம், இந்த பக்கத்து மாமிக்கு. அவருக்கு முதல் ராத்திரி நம்ம எல்லாம் படம் பார்க்க போறோம். புக்கு பையில காணும். அவன் வரல. ஆள் எங்க வள்ளி என்ன தெரியல எங்க இருக்கானோ. நானும் வரது சினிமாவுக்கு வரும்டா. நீ போடா வீட்டுக்கு. நம்ம அப்பா அங்க போட்டு பார்த்துட்டு இருக்கோம் ஒரு மூலையில. நீனும் போய் உட்காந்துருக்கு வந்து. நீ போடா வீட்டுக்கு. நானும் வரேன் மனமாதான். அப்படி போட்டு பார்த்துட்டு சீடி போய் பாடுறா. நீ போடா. சரி சரி, ஏன்டா ரெட்ட பண்ணுறீங்க? நீங்க 3 பேரும் ஒன்றா போகட்டா. நீ போய் வந்து டிக்கெட் புக் பண்ணுறா சாமி தேட்டர்ல. நீ போய் சீட்டை புக் பண்ணுறா. அப்புறம் நம்ம 3 பேரும் ஒன்றா. நீ லெஃப்ட்ல உட்காந்துருக்கான், ரைட்ல உட்காந்துருக்கான், பாப்கார்ன் இருக்கீங்க, படத்தை பார்க்குறான். சரி வருது. நம்ம 3 பேரும் ஒன்றா போவோம். இதுக்கு போய் ஏன்டா போய் சண்டை பண்ணிருக்கீங்க? ஒன்றா போகட்டா. ஐயா வணக்கம். உங்க இடத்துல ரைட்டு கட்டுறதுக்குள்ளே நான் மனுக்குவோம். அவன் இனிமே கட்ட முடியாதுயா. நாங்க கோர்ட்ல ஸ்டே வாங்கினேன். பண்ணலாம். நீங்க கால் வாங்கியா. மகிழ்ச்சியா இருக்கு தம்பி, மகிழ்ச்சியா இருக்கு. என் குடும்பத்துக்கு நிறைய உதவி செய்யறீங்க தம்பி. நிலத்தையும் திருப்பி கொடுத்துட்டீங்க, ஸ்டேஆர்டர் வாங்கிட்டீங்க, வாட்டர் பைக்கு கட்டாம. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல தம்பி. ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. பாண்டியா, நீ இந்த விஷயம்லாம் என்கிட்ட சொல்லாட்டினா எனக்கு தெரியாது பாண்டியா. இந்த மயில்வான நான் தெரிஞ்சுட்டே. இந்த பரமசிவம் தான் எதிரியா இருக்கான். ஆமா வந்து கவலைப்படாதீங்க. இப்ப நான் மயிலவனுக்கு தான் பார்த்து வரேன். அவர் மருத்துவன் பாண்டியன் போய் பரமசிவன் போய் எல்லாத்தையும் பேசணும் சொல்லியிருக்காரு. நல்ல நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. அதனால அவங்களுக்கு ஏதாவது சண்டை வந்துட்டா அந்த மயில்வாகனத்தை பரமசிவம் பண்ணிட்டா என்ன பண்றது? ஆமாம்மா, நம்மளால மாமற்ற 2 பேரும் அடிச்சுக்க கூடாது. ஏற்கனவே அவங்க அக்கா இழந்து மயில்வாகனம் இருக்காரு. அதனால தம்பி முத்து, நீயும் பாண்டியோட போயிட்டு வாப்பா. நான் போய் போறப்பா. மயில்வாகனத்தை எப்படி தான் இந்த பரமசிவம் போயிருக்காரு. நான் போய் பார்த்துட்டு வரேன். முத்து நானும் வர்றேன். ஏன்னா பரமசிவம் மோசமான ஆளு. அப்பா நான் பரிமளா பார்க்க போறேன். நீங்களும் வாங்கப்பா, உங்க வீட்டுக்கு போலாம். சரிம்மா, வாங்க போவோம். அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல, பாவமா இருக்கு. 50 லேடி வாங்கிட்டு வீட்டுக்கு அங்கேயே இருந்தாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடா பாவம் செஞ்சோம்? அம்மா அப்பாவும் போயிட்டாங்க. இந்த மாமாவும் நம்பிக்கிட்டு இருக்கோம். அவனும் இந்த பரமசிவம் இப்படி இருக்கிறான். பரமசிவத்துக்கு பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். இது என்னடா பண்றது? தலைவி ஐயா, ஆண்டவனே. அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா
ஊர் பொதுமக்கள் அனைவரையும் தாங்கள் கேட்டுக்கொள்கின்றனர். மகனே, ஓம் நமச்சிவாயா. மகனே, இந்த மகமாயி உங்களையும் திருத்திருக்கு, என்னையும் திருத்திருக்கு. அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். நைனாங்கிற போய் அப்பான்னு வந்திருக்குப்பா. அதனால உங்களுக்கு நான் இனிமே ஒரு நல்லது செஞ்சு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். உனக்கு இனிமே ஜக்கு கிடையாது, அறிவழகன். உன் பேரு இனிமே புக்கு கிடையாது, அறிவு செல்வன். அம்மா தாய் விடுவோம். உன் பேர் என்ன சரசு உரசெல்லாம் வேண்டாமா? உன் பேர் தமிழழகி. நாளைக்கு இந்த மாரியம்மன் கோயில்ல சந்தன காப்பு நடக்குது. இந்த நல்ல நாள்ல என் பிள்ளை பெரிய பிள்ளைக்கும் தமிழழகிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நான் காசிக்கு போயிட்டு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டி, இந்த ஊர் மக்களும் நம்மளும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வரேன். வந்து என் சின்ன பையனுக்கு என் மச்சனம் பண்ண கல்யாணம் பண்ணி வச்சு நல்ல வாழ்க்கை நடத்துவோம். தமிழழகி, நான் காசிக்கு போயிட்டு வர வரலையும் இந்த நிலத்தை பார்த்து விவசாயத்தை பண்ணுங்க. அப்புறம் நான் வந்தது பிற்பாடு என் பையன் அழைச்சிக்கிட்டு நீ சிங்கப்பூர் போகலாம். மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கணும். நம்ம ஊர் திருவிழா ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும். திருவிழா நடக்குது, நல்லா சந்தோஷமா கொண்டாடுவோம். அமுசவல்லி வந்திருக்கா ஊரு ஆம்பளங்க பத்திரம்யா. Hey,
தண்ணி கொண்டு வந்திருக்கீங்களா? மாமா நீ செஞ்ச வேலைக்கு நான் என்னதான் பண்றது? என்ன சொல்லுங்க. பரிமளாவை கேட்கிறேன்னு அவன்கிட்ட என்ன பேசினே நிலமும் வாங்கி கொடுக்கல. பரிமளா இல்லையே மாமா. சரி மாப்பிள. என்ன மாமா? மாப்பிள அதை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த நிலம் நமக்கு வேண்டாம். அதுக்கு வேற ஒரு நிலத்தை பார்த்து உங்களுக்கு வாங்கி தரேன். வேண்டாமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? மாப்பிள ஒரு நிலத்தை நான் வாங்கி தரேன்னு சொல்றேன்ல, கவலைப்படாத மாப்பிள. இனிமே நீ வாங்கி கொடுப்பது வேலை எனக்கு தெரியாது. பரிமளா இல்ல, வேலை இல்ல, எதுக்கு நீ மாமன் இருக்கிற? மாப்பிள கவலைப்படாத மாப்பிள, கவலைப்படாத, கண்டிப்பா நான் வாங்கி தரேன். இப்போ என்னென்ன விட்டா நீ வாங்கி தரேங்கிற உன்னை விட்டு வச்சா தூக்குங்க கொண்டு ஆஸ்பத்திரி போனா காப்பாத்திடலாம். சிதம்பரம், நான் குறைஞ்ச மாட்டேன் சிதம்பரம். உனக்கு நான் ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன். உன்னுடைய விவசாய நிலத்தை அழிக்க வேண்டியது பெரிய பாவம். அதுக்கு கிடைச்ச தண்டனை இது. உள்ளபடியே நான் குறைஞ்ச மாட்டேன் சிதம்பரம். கடைசி ஆசை ஒண்ணு என்ன தெரியுமா மாப்பிள்ள? என்னுடைய பொண்ணு உன் மாப்பிள்ளையும் உன் பையனையும் சேர்த்து வச்சு நான் கல்யாணம் பண்ணி பார்க்கணும். மயில்வாகனன் விவசாயத்தை அழிக்க நினைச்ச மயில்வாகனன் போயிட்டா. அவரை கொலை செஞ்சுட்டு போன பரமசமும் ஆக்சிடென்ட்ல இருந்துட்டான். உலகத்துல விவசாயியை யாரு அழிக்க நினைச்சாலும் அவர்களுக்கு இதே கதிகள் நடக்கும். வாழ்க விவசாயம், வாழ்க. அமைதியா இருங்க. ஒரு இந்த நகைச்சுவை நிகழ்ச்சி இருக்கிறது. அது முடிந்தால் போல தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும். அத்துடன் நாடகம் நிறைவு பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் 2 காட்சிகள், முக்கியமான காட்சிகள் உள்ளதனால் அமைந்திருந்து இறுதி வரை கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் அவரது காதலிகள் இணைந்து ஆடும் அரங்கேற உள்ளதனால் ரசிக பெருமக்கள் அனைவரும் அமைதியாக உட்கார்ந்து ரசிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த காலில்
விட எல்லா உயிரையும் ஒண்ணாது பாரு முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேர தலையில் எதி வச்சு கொண்டாடு ஊரு நியாயம் இருந்து இருந்து வரியா Don't